அடுத்து ஒரு முக்கியமான 10 மார்க்கு இணைகரம் வரைதல். இணைகரம் வரைதல் அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்காட்டு 31 5.31 construct a parallelogram CALF with CA is equal to 7 cm, CF 6 cm, AF 10 cm, also find its area. அதே தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. CA 7 cm, CF 6 cm மற்றும் AF is equal to 10 cm அளவுகளை கொண்ட CALF என்ற இணைகரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செவ்வகம் அதே போல் வந்துட்டு சதுரம் இது ரெண்டும் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் இதில் இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிவியல் இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு எந்த கணக்காக இருந்தாலும் ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவில் தரவு கிவன் நம்ம எழுதி ஆகணும் சரிங்களா. இப்போ பொதுவாக இணைகரம் வரையும் பொழுது கண்டிப்பாக அவங்க 3 அளவுகளை கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 அளவுகளையுமே நீங்கள் தரவில் எழுதிக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு CA கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. அப்போது CA இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் எழுதியாச்சு, CA முடிஞ்சு. அடுத்து CF இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் AF கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது 10 சென்டிமீட்டர். ஸோ AF இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். மொத்தம் 3 அளவுகளையும் நம்ம தரவில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரஃப் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இணைகரத்தை பொறுத்தளவில் இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையானது என்ன, CALF. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம அதை ஃபில் பண்ணிக்கணும். CALF சரிங்களா. இப்போ கொடுத்த அளவை நீங்கள் அப்படியே அதில் ஃபில் பண்ணுங்கள். CA நமக்கு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, CF நமக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, AF அப்போ AF அப்படிங்கிறது நமக்கு இந்த மூளை விட்டம். ஸோ இந்த மூளை விட்டத்தை நம்ம வந்து 10 சென்டிமீட்டர் வந்து நம்ம வரைய போகிறோம் சரிங்களா. ஸோ AF அப்படிங்கிறது இந்த மூளை விட்டம், இந்த டயகனல் சரிங்களா. ஸோ இந்த டயகனல் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த டயகனல் ட்ரா பண்ணிவிட்டு இது நான் எவ்வளோ வச்சுக்கிறேன், நான் இந்த AF அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர். ஸோ அந்த 10 சென்டிமீட்டர் நம்ம வந்து இங்கே நோட் பண்ணிடணும். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இணைகரம் வரையும் போது பேரலோகிராம் ட்ரா பண்ணும்போது நமக்கு கொடுத்துருக்கிற 3 அளவு இருக்குல்ல, அந்த 3 அளவுகளையும் பயன்படுத்தி என்னால் ஈஸியாக ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிட முடியும். என்னால் ஈஸியாக ஒரு முக்கோணத்தை வரைய முடியும். ஸோ இந்த ரஃப் டயக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். CAF அப்படிங்கிற முக்கோணத்துக்கு நமக்கு தேவையான அளவுகளை கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்துட்டாங்க, 10 கொடுத்துட்டாங்க, 6 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அளவுகளை பயன்படுத்தி நான் என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிட முடியும். முக்கோணத்தை வரைஞ்சதுக்கு பின்னாடி இதை நான் என்னால் ஈஸியாக இணைகரமாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் CA பேஸ் ட்ரா பண்ணிக்கலாமா. ஸோ CA எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் 7 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ரூலர் எடுத்துக்கோங்க, ஸ்கேலில் ஒரு பேஸ் முதல்ல நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எப்பயும் போல தான் 0ல் இருந்து 7 சென்டிமீட்டர், 0ல் இருந்து 7 சென்டிமீட்டர் சரிங்களா. அதுதான் நமக்கு தேவையான 7 சென்டிமீட்டர். ஸோ அந்த 7ல் சின்னதாக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், அதே போல் 0ல் சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் C, இதுதான் A. இவங்க எவ்வளோ இருப்பாங்க, 7 சென்டிமீட்டர் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து எஃப்க்கு எத்தனை சென்டிமீட்டரு, 10 சென்டிமீட்டர். சிலேருந்து எஃப்க்கு 6 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு சிலேருந்து எஃப்க்கு 6 சென்டிமீட்டர் ஒரே ஒரு ஆர்க்கு கட் பண்ணிவிடுங்க. அதே போல் ஏலேருந்து எஃப்க்கு 10 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க்கு கட் பண்ணிடுங்க. அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு தேவையான இந்த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா CFக்கு உண்டான 6 சென்டிமீட்டருக்கு உண்டான நான் வந்து அளவு எடுக்க போகிறேன். ஸோ காம்பஸ் எடுத்துக்கோங்க, 0ல் வச்சுக்கோங்க. எவ்வளோ சென்டிமீட்டர் நமக்கு தேவை, 6 சென்டிமீட்டர் இருக்கா, எக்ஸாக்டாக 6 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துருக்கேன் பாருங்கள், 0லேருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் காம்பஸை Cயில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி 6 சென்டிமீட்டரை ஒரு சின்னதாக ஒரு ஆர்க்கு கட் பண்ணிக்கோங்க சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஏலேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு அதே போல் அளவு எடுத்துக்கோங்க, 0ல் இருந்து 10 சென்டிமீட்டர். எனக்கு 10 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது சரிங்களா. 0லேருந்து 10 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு எங்கேருந்து வைக்கணும், நமக்கு இதில் எங்கே கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ஏல இருந்து எக்ஸாக்டாக
ஆல்ரெடி கட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும். இப்போ கட் ஆயிருக்கா, கட் ஆகலை அப்படின்னா மீண்டும் அதே 6 சென்டிமீட்டர் எடுத்து அதை கட் பண்ணணும். சீல இருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் எடுத்து அதை கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கட் ஆகிற ரெண்டும் கட் ஆகக்கூடிய புள்ளி தான் நமக்கு தேவையான எஃப். சரிங்களா? நமக்கு தேவையான எஃப். இப்போ ஜாயின் பண்ணுங்க, சிஐயும் எஃப்ஐயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே போல் ஏஐயும் எஃப்ஐயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ நமக்கு முக்கோணம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமெல்லாம் ரொம்ப ஈஸி. இணைகரத்தை பொறுத்தளவில் இந்த சிஏக்கு இணையாக தான் எஃப்எல் இருக்கும், இந்த சிஎஃப்க்கு இணையாக தான் ஏஎல் இருக்கும். ஸோ இப்போ எல் நம்ம கண்டுபிடிக்கணும். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சியிலேருந்து ஏ 7 சென்டிமீட்டரா, அப்போ எஃப்லேருந்து எல் எவ்வளோ இருக்கும், 7 சென்டிமீட்டர் இருக்கும். சியிலேருந்து எஃப் 6 சென்டிமீட்டரா, அப்போ ஏலேருந்து எஃப் எல் எவ்வளோ இருக்கும், அதுவும் 6 சென்டிமீட்டர் இருக்கும். புரியுதுங்களா? அதான் இணைகரம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏலேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாமா? ஸோ அதே போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், திருப்பி ஸ்கேல் எடுத்து ஒரு 6 சென்டிமீட்டர் எடுங்க. 6 சென்டிமீட்டர் எடுத்து 7 வச்சு ஒரு ஆர்க்கு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டேனா? இப்போது எஃப்லேருந்து எவ்வளோ ஆர்க் கட் பண்ணணும், இங்கேருந்து இங்கே 7 சென்டிமீட்டர் தான், எஃப்லேருந்து எல் எவ்வளோ இருக்கும், 7 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ நான் 7 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். 7 சென்டிமீட்டர் எடுத்து எஃப்பில் வைக்கிறேன். எஃப்பில் வச்சு ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணுறேன்னா கட் ஆகக்கூடிய இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான எல்லு. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக, ஏஐயும் எல்லையும் ஜாயின் பண்ணுங்க. அதே போல் எஃப்ஐயும் எல்லையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. என்னச்சா, இது ரெண்டத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இணைகரத்தை பொறுத்தளவில், பேரலோகிராமை பொறுத்தளவில் நாம் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட்டுன்றது எப்படி தெரியுமா, ஏதாவது ஒரு பக்கம், இந்த பக்கமோ இந்த பக்கமோ, இந்த பக்கம் நீங்கள் ஹைட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இப்படி வெளியில் வரும். ஸோ நம்மளால் பண்ண முடியாது. உள்ளே இருந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லுக்கு நேராக பெர்பெண்டிகுலராக ஸ்கேலை நேராக வச்சுக்கோங்க. புரியுதா? எல்லுக்கு நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு ஒரு டாட்டட் லைனு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுதான் நமக்கு தேவையான ஹைட்டு. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் 0ல் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5.9ல் இருக்குது. ஸோ இந்த ஹைட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் 5.9 சென்டிமீட்டர் இருக்குது. ஏன் சார் இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இணைகரத்தை வரைந்து அதன் பரப்பளவை காண்க. இந்த பரப்பளவை, அதாவது ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஹைட்டு தேவை. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஃபில் பண்ணுறதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். இங்கே 7 சென்டிமீட்டராக இருந்தால் கண்டிப்பாக இங்கேயும் எவ்வளோ இருக்கும், 7 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா? அதே போல் சிஎஃப் எவ்வளோ சென்டிமீட்டர் நம்ம எடுத்தோம், 6 சென்டிமீட்டர் எடுத்தோமா, அப்போ இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும், இங்கேயும் 6 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சரிங்களா? இது 6னா இது 6, இது 7னா இது 7. ஹைட் நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 5.9 வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏரியா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, பி இன்ட்டு ஹச். பி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பேஸு. பேஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்களா. ஏரியா அப்படிங்கிறது தமிழில் பரப்பளவு. சரிங்களா? 7 கொடுத்துருக்காங்களா. இன்ட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஹைட்டு 5.9 ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிச்சோமா. அப்போது 5.9. போன கணக்கிலே சொன்னேன், புள்ளி வந்ததுன்னா புள்ளியெல்லாம் விட்டுருங்க. 59 7ஆல் பெருக்கிடுங்க. ஸோ 97 63, பேலன்ஸு 6, 5 35, 35 6 41, 7 9 are 63, பேலன்ஸ் 6, 5 7 are 35, 35 plus 6 41. ஸோ 413 வருது. நமக்கு இங்கே 1 டிஜிட்டா, ஸோ பேக்கில் இருந்து 1 டிஜிட் வைக்கணும். ஸோ நமக்கு தேவையான ஏரியா 41.3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. சரிங்களா? ஸோ இணைகரத்தை பொறுத்தளவு ரொம்ப ஈஸி. ஒரு முக்கோணம் வரைகிறதுக்கு அவங்க என்ன கொடுத்துருவாங்க, அளவு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, பேஸுக்கு பதிலாக மேலேயும் இந்த ஒரு சைடுக்கு பதிலாக இந்த சைடும் நம்ம என்ன பண்ணணும், அளவு எடுத்து ஆர்க்கு கட் பண்ணோம்னா நமக்கு தேவையான இணைகரம், அதாவது பேரலோகிராம் கிடச்சிரும். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க.